சீமான் வந்து ஏழை எளிய மக்கள் அப்படி என்கிட்ட வந்து காசு கிடையாது, நானும் மக்களுக்காக தான் வந்து உழைக்கிறேன் அப்படின்லாம் வந்து பேசுறாரு. ஆனா இப்படி பிரம்மாண்டமா கொண்டாடுற அளவுக்கு அவருக்கு எங்க காசு இருக்கு? ஏன்னா சீமான் வந்து எது செஞ்சாலும் தவறு. சீமான பிச்சை எடுக்கிறாரா, கட்டிக்க துணி இல்லாம நிக்கிறாரா, ரோட்ல நிக்கிறாரா, எவங்கிட்ட 5-10 கடன் கேட்கிறாரா? கேள்வி எழும்புது. இவரு வந்து யாருக்காவது பிடிமா? அதுதான் கேட்கிறேன். அவன அப்படி பிச்சைக்காரன்ல. அண்ணனும் சாப்பிடுவாங்க, அண்ணியும் சாப்பிடுவாங்க, எங்களோட சாப்பாடு சாப்பிடுவாங்க. இது சமபந்தி விருந்து. இதை தான் நாங்க பண்ற போலயே. நாங்க ஒன்றும் பெரிய ஆடம்பரம் அல்ட்ராசிட்டி எல்லாம் பண்ணல. இது பொருட்களையாடா அவங்களுக்கு. இந்த மாதிரி மழை பெஞ்சு இது இருக்கும்போது அந்த குழாய் எல்லாம் எப்படி உங்க ஆட்சியில மக்கள் தண்ணியில மிதக்குறாங்கன்னா எல்லா இடத்துலயும் அப்படிதான் இருக்கும். புறம்போக்கு இடங்களுக்கு நிறைய இருக்கு. ஊருக்குள்ள தண்ணி நிக்கிறது ஒரு பெருமையா சொல்றாரு. குக்கு செய்தி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்க தீபிகா. இன்று நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினர்கள் திமுகவின் மூத்த முன்னோடி முனைவர் காமாட்சி நாயுடு அவர்கள் மற்றும் நாம் தமிழர் கட்சியின் மாநில கொள்கை பரப்பு செயலாளர் பண்ணை சுமதி அவர்கள். இருவருக்கும் வணக்கம். வணக்கம் மேம். தொடர்ந்து பாத்தீங்க அப்படின்னா திமுக மீது ஒரு விமர்சனம் இருந்துட்டே வருது. அவங்க வந்து பெண்களுக்கு எந்த ஒரு பாதுகாப்பையும் ஏற்படுத்தி கொடுக்கல, இவங்களுடைய ஆட்சியில பெண்கள் நிறைய பாதிக்கப்படுறாங்க அப்படின்ற ஒரு விமர்சனம் இருக்கு. இப்போ திமுக அரசு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, கிட்டத்தட்ட ஒரு 70 காரு, பிங்க் நிற 70 காரு பெண்களுக்காக நியமிச்சிருக்காங்க. ஸோ பெண்களோட பாதுகாப்புக்காக இதுக்கு 17 கோடி ஒதுக்கி இருக்கிறதா இப்போ தகவல் வந்து வெளியாகி இருக்கு. இது எப்படி பாக்குறீங்க நீங்க? அது 70 காரா? 70 கார் இறக்கிட்டாங்களா? இறக்க போறதா சொல்லியிருக்காங்க. இறக்க போறதா சொல்லியிருக்காங்க. இந்த 70 கார் என்ன பண்ண அங்கங்க நிக்குமா? பெண்களை பாதுகாத்துறமா? காரை வச்சு என்ன பண்ணுவாங்க தெரியும் உங்களுக்கு? தெரியாம அதுல பெண் போலீசார்கள்லாம் ரோந்தில் காவல்துறைக்கு அதை சொல்லுங்க. பெண்களை பாதுகாக்கிறதுக்காக பெண் காவலர்களுக்கு பிங்க் கலர் கார் கொடுத்துருக்காங்க. தமிழ் திராவிட மாடல்ல வந்து எல்லாம் கொஞ்சம் பிங்கா. அண்ணா ஸ்டாலினுக்கு வந்து பிடிக்குது ரொம்ப. அதில் பிங்க் இறக்கியிருக்காரு. ஏற்கனவே கார் கொடுத்துருக்காங்கல்ல, காவல்துறைக்கு கார் இருக்கு, பெண் காவலர்கள் நிறைய இருக்கிறாங்க. இவர்கள்லாம் இருக்கும் பொழுது தானே இவ்வளோ அவலங்கள் நடந்துகிட்டு இருக்கு. பெண் பாலியல் தினமும் ஒரு பாலியல் நடந்துட்டு இருக்கு. இப்போ அந்த 70 கார் வந்ததுனால அந்த பாலியலை குறைச்சிட முடியுமா? அது குறைக்க முடியாது. காவலர்களை கூட்டணும். காவலர்களுக்கு பாதுகாப்புக்காக ஒரு விஷயத்த முன்னெடுத்திருக்காங்க இல்லையா? கார் எப்படிமா ஒரு பெண்ணை பாதுகாக்கும்? ஒரு காரை வச்சுட்டு காவல்துறை என்ன பண்ணுவாங்க, அவங்க பயன்படுத்துவாங்கம்மா. அவங்க போவாங்க, அவங்க வருவாங்க, அவங்க நிற்பாங்க, அவங்க அந்த காருக்குள்ள தூங்குவாங்க, என்னென்ன பண்ணுவாங்க. அது கார் என்ன பண்ண போகுது? காவலர்களை நியமிங்க. அந்தந்த பகுதியில் வந்து கேமரா போடுங்க. தேவையில்லாத இடத்துக்கு வந்து யாரும் போகக்கூடாது, தடை போடுங்க. எல்லா இடத்துலையும் காவலர்களை பரவலா நிப்பாட்டுங்க. அதுதான் ஒரு அரசாங்க செயல்முறை. 70 பிங்கு கார் வாங்கினதுனால கற்பழிப்பு குறைஞ்சிரும், தாலி அறுப்பு குறைஞ்சிரும் அப்படின்னு சொல்ல முடியாது. இது வந்து எப்படின்னா நாங்கள் அப்படி தான் பார்க்கணும். இந்த பிங்க் கலர் அவர்கள் விடலாம், அது அவர்கள் கெஜெட்டில் ஏறும். 70 கார்கள் விட்டார் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள். இன்னும் ஆட்சி முடிய 3 மாதங்களே இருந்தாலும் கூட இந்த நாட்டின் மீது அக்கறை கொண்டு 70 கார்களை வாங்கி பெண்களுக்காக அளித்திருக்கிறாரா? இந்த காரு பெண்களை என்ன செய்யும்? ஐயா விளக்கம் கொடுக்கணும் சார். இவங்க வந்து கார் விடுறதெல்லாம் பெருசு கிடையாது, சில பகுதிகள்லாம் யாரும் அங்கே செல்லக்கூடாதுன்னு தடை விதிக்கணும்னு சொல்றாங்க. இதை பத்தி உங்களோட கருத்து? சில பகுதியில் பொது இடங்களில் யாரும் போகக்கூடாதுன்னு தடை விதிக்கலாம் இயலாது. பொது இடங்களில் யார் வேணாலும் போகலாம் வரலாம். ரெண்டாவது இவங்க சொன்னாங்க காவலர்கள் வந்து நாங்கள் இப்போ கூட ஒரு 2000 காவலர்களை இப்போ பச்சை நடந்திருக்கு. அநேகமாக இன்னும் ஒரு 6 மாதம், ஒரு மாதம் 2 மாதத்தில் செலக்ட் ஆகிடுவாங்க. போன வாரம் பச்சை நடந்தது. இந்த பேப்பர் ரிசல்ட் வந்த உடனே தகுதி தேர்வுலாம் முடிஞ்சிருச்சு. இப்போ தமிழகத்துல போதிய காவலர்கள் இல்லை அப்படின்றத ஒத்துக்கிறீங்களா? அது வந்து நம்ம இல்லைங்கிறது, நம்ம ரிட்டையர் ஆனவங்க பேஸ் பண்ணணும்ல, திரும்ப போடணும்ல. அது உடனே போட முடியாது. காவலர்களுக்குன்னு ஒரு தனி வாரியம் இருக்குது. அந்த வாரியத்தின் மூலமாக தான் நம்ம வந்து ரெக்ரூட் பண்ண இயலும்.
அதுக்கு வந்து தகுதி தேர்வுனா உடல் தகுதி தேர்வு பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் பரீட்சை எழுதி புத்திசாலித்தனத்தை 4 வருஷமா அந்த பணி நியமனம் அது பண்ணாம வருஷம் தேர்தல் நேரத்துல அதெல்லாம் வந்து இல்லை, பணி வருஷத்துக்கு நியமனம் வருஷம் பண்ணணும்னு இல்லைடா சொல்றீங்க. கண்ணு. வருஷம் அது ஒரு 5000 பேர் 10,000 பேர் எடுத்துக்கிட்டு தான் இருக்கோம். எல்லாம் எடுக்கிறோம். இவங்களெல்லாம் நேரா ரிசர்வ் லைனுக்கு அனுப்பிச்சிடுவாங்க. அங்க ரிசர்வ் போலீஸ்ல ரிசர்வ்ல என்னென்ன இருப்பாங்க. பண்ணும்? அதுக்கப்புறம் ரிசர்வ் போலீஸ்ல ட்ரெயின் ஆகி வர்றவங்கள பூரா ஸ்டேஷனுக்கு மாற்றுவாங்க. அதனால அது ஒன்றும் எங்கள்கிட்ட இப்போ காவலர் இல்லாமல் இல்லை. காவலர் போதுமான அளவு காவலர் இருக்காங்க. இப்போ இந்த பிங்க் கலர் கார் பெண்களுடைய பாதுகாப்புக்காக வாங்கினதுனால அதில் காவலர் இருப்பாங்க. அதில் டியூட்டியில் ஒரு டிரைவரும் அவரும் காவலர் தான் இருப்பார். ஒரு எஸ்ஐ இருப்பாங்க. அவங்களுக்கு கீழே 3 காவலர் இருப்பாங்க. ஆக மொத்தம் 5 பேர் ஒரு காரில் பயணிப்பாங்க. அவங்க ரவுண்ட்ஸில் இருப்பாங்க. ஒரு ஜூரி செக்ஷன் ஒதுக்கி கொடுத்துருவாங்க. இப்போ சூளைமேடுன்னா சூளைமேடு அந்த போலீஸ் ஸ்டேஷன் எந்தெந்த ஏரியா வருதோ அந்த ஏரியா பூரா இருக்கும். கோடம்பாக்கம்னா அந்த ஏரியாவுக்கு இருக்கும். இந்த மாதிரி டவுனுக்குள்ளே ரவுண்ட்ஸ் பண்ணுவாங்க. ரவுண்ட்ஸ் போயிட்டே இருக்கும். எந்த இடத்துல நிற்க மாட்டாங்க, சுற்றிக்கிட்டே இருப்பாங்க. தவறுகள் நடக்கும்போது டக்குன்னு அந்த இடத்துல சுத்துவாங்க. சரியா? அதெல்லாம் இது நல்ல சிஸ்டமா. இது உண்மையிலேயே நம்ம திரு ஸ்டாலின் ஐயாவுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். மேம் இப்போ சமீபத்துல சீமான் அவர்களுடைய பிறந்த நாள் கொண்டாடினாங்க இல்லையா? அதுக்கு பல்வேறு விமர்சனங்கள் எழுந்திருக்கு. சீமான் ஏழை எளிய மக்கள் அப்படி என்கிட்ட காசு கிடையாது, நானும் மக்களுக்காக தான் உழைக்கிறேன் அப்படின்லாம் பேசுறாரு. ஆனா இப்படி பிரம்மாண்டமா கொண்டாடுற அளவுக்கு அவருக்கு எங்க காசு இருக்கு, எங்க இருந்து அவருக்கு வருது அப்படின்ற கேள்விகளை முன்வைக்கிறாங்க. யார் முன் வச்சதுன்னு சொல்லுங்க ஃபர்ஸ்ட். இப்போ நிறைய பேர் பார்வையாளர்கள்லாம் இருக்காங்க இல்லையா, மக்கள்லாம் இருக்காங்க இல்லையா, சீமான் அவர்கள் இவ்ளோ பேசுறாரு, ஆனா இவர்கிட்ட எப்படி இவ்ளோ காசு வந்தது அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி வைக்கிறாங்க. இது வருடம் அவர் பிறந்த நாள் கொண்டாடுறதுதான். கொண்டாடுறதுன்னா அவர் ரொம்ப பிரம்மாண்டமா பெரிய கேக் எல்லாம் வச்சு 3000 பேருக்கு கறி விருந்தெல்லாம் போட்டு நான் சொல்ல வர்றேன் இருங்களா. அதாவது பிரம்மாண்டமா பெரிய கேக் வச்சு உலக அழகியெல்லாம் அழைச்சி பெரிய பெரிய ஸ்டார்ஸ் நடிகர்லாம் அழைச்சி பெரிய ஸ்டேஜ் போட்டு டான்ஸ் ஆடி பாட்டு பாடி ப்ரோக்ராம் பண்ணி கோடிக்கணக்கில் செலவு பண்ண மாட்டார். வருடம் அவர் வீட்டுக்கு நாங்கள் போவோம், வேலைச்சேரிட்டு அங்கே போகும் பொழுது அவர் வீட்டில் இருப்பார். நிற்பார், நார்மலாக நிற்பார். வாங்கக்கா வாங்கம்மா வாங்கன்னாம்பாரு. பக்கத்தில் ஒரு காலி இடம். அங்கே ஒன்றும் இல்லை, காலி இடம். அதில் மேலே ஒரு கூரை போட்டிருப்பாங்க. சமயத்தில் கூரை கூட போட்டிருக்க மாட்டாங்க. சேரு டேபிள் போட்டு சாப்பாடு போடுவாங்க. இந்த சமைக்கிறதுக்கு அவங்க ஊர்லேருந்து வரவழைப்பாங்க. இது எப்படின்னா ரொம்ப பெரிய பிரம்மாண்டமெல்லாம் செஞ்சிடல. தொண்டர்களுக்காக நாம் தமிழர் கட்சியில் இருக்கக்கூடிய சகோதர சகோதரிகள், அண்ணன் தம்பி அம்மா அப்பாலாம் ஒன்று கூடுறதுக்காக அவர் செய்கிறது. நம்ம இந்த சில்ட்ரன்ஸ் எல்லாம் ஒன்று கூடுவாங்க தெரியுமா, மாணவர்கள்லாம் ஒன்று கூடுவாங்க, பேரண்ட்ஸ் எல்லாம் ஒன்று கூடுவாங்கல்ல, பேரண்ட்ஸ் டே, டீச்சர்ஸ் மீட்டிங்கை வைக்கிறாங்கல்ல, இதை போல எங்களெல்லாம் ஒன்று கூடுறது. இப்போ இந்த நிகழ்ச்சியில அதுக்கு லட்சக்கணக்கில் செலவாகி இருக்குமே. சோரத்திங்கன்னா செலவு தானே ஆகும். லட்சத்தை பத்தி பேசுறாங்க, கோடியா செலவு பண்ணி பறந்துகிட்டு இருக்கானுங்க, மேலே எங்கேயுமா தொங்கிட்டு இருக்கானுங்க. அதெல்லாம் பேச மாட்டீங்க. கோடியா செலவு பண்ணி ஸ்விம்மிங் பூல் வச்சு ஸ்விம்மிங் பண்ணிக்கிட்டு இருக்கான், அதை கேட்க மாட்டீங்க. கோடியா வச்சு பெரிய பெரிய ஹீரோயினை வச்சு ஷோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க, அதை கேட்க மாட்டீங்க. தொண்டர்களுக்கு சாப்பாடு போடுறது ஒரு பிரச்சனையாமா. ஏன்னா சீமான் எது செஞ்சாலும் தவறு. சீமானை பிச்சை எடுக்கிறாரா, கட்டிக்க துணி இல்லாம நிக்கிறாரா, ரோட்ல நிக்கிறாரா, எவங்கிட்ட 5-10 கடன் கேட்கிறாரா? கேள்வி எழும்புது. இவரு யாருக்காவது பீட்டிமா அதுதான் கேட்கிறேன். அவனும் அப்படி பிச்சைக்காரன் இல்ல. அவருக்குன்னு வசதி இருக்கு, அவருக்கு வசதி வாய்ப்புகள் இருக்கு, அவர் மனைவிக்கு சொத்து இருக்கு, மாமியாருக்கு சொத்து இருக்கு, அவர்களை சேர்ந்த நாங்கெல்லாம் இருக்கிறோம், நாங்கெல்லாம் செய்வோம். இவங்களுக்கு என்ன கவலை? அவங்களுக்கு 5 ஸ்டார் ஹோட்டல்ல செய்யற மாதிரி செய்யல. அவரு மண்ணு தரலம்மா, மண்ணு தர காலை வச்சுக்கிட்டு ஒரு டேபிள் தான் போடுறாரு, அதில் போய் சாப்பிட்றோம். ஆப்போசிட்ல இன்னொரு தடல் இருக்கும், அதாவது சைவ உணவகம், அதாவது பிரிஞ்சி அந்த மாதிரி போடுவாங்க. இந்த பக்கம் கறி சோறு, மீன் சோறு அதெல்லாம் போடுவாங்க. இந்த பக்கம் நான் வெஜிடேரியன். இது நாங்கள் தொண்டர்கள் ஒன்று கூடுறோம். இது எல்லா ஊர்ல இருந்து வருவாங்க. அப்ப சீமான் அவர்கள் இது பண்ணல, தொண்டர்கள் தான் அவருக்காக பண்றாங்கன்னு சொல்றீங்க? தொண்டர்கள் பண்றாங்க, கூட இருக்கவங்க பண்ணலாம். ஆனாலும் இது நாங்க எல்லாரும் ஒண்ணு சேர்ந்து உணவு உண்றோம். எங்களோட உட்காந்து சாப்பிடுவாரு. அண்ணனும் சாப்பிடுவாங்க, அண்ணியும் சாப்பிடுவாங்க, எங்களோட உட்காந்து சாப்பாடு சாப்பிடுவாங்க. இது சமபந்தி விருந்து. இதான் நாங்க பண்ற போலியே. நாங்க ஒன்றும் பெரிய ஆடம்பரம் அல்ட்ராசிட்டி எல்லாம் பண்ணல.
இது பொருட்களையாடா உங்களுக்கு? ஏடா உங்க பெட்ரூம்ல வச்சிருக்கிறத விட நான் எங்க அண்ணன் வச்சிருக்காரு. எவ்வளோ சொகுசா வாழ்றீங்க நீங்க, அந்த சொகுசு வாழ்க்கை இல்லை. பாவம்மா, அவர் எங்களெல்லாம் வரவழைச்சி எங்களெல்லாம் பார்க்கணும், எங்கள்கிட்டலாம் பேசணும். எவ்வளோ பேர் அவரை பார்க்க முடியாம இருப்பாங்கல்ல, அவங்களாம் வருவாங்க, வந்து பார்ப்பாங்க. உற்ற நண்பர்கள் இருக்காங்க, அரசியல்லே கூட நல்ல உற்று அப்படியே கூடவே இருக்கிறவங்களாம் இருக்காங்க. அவங்களாம் ஒன்று கூடி ஒன்றா சாப்பிடுவாங்க, ஒன்றா சிரிப்பாங்க. இது கூட ஒரு பிரச்சனை, இது ஒரு சேதின்னுட்டு வேலையை தப்ப. சார், சீமான் அவர்கள் மீது இந்த விமர்சனம் மட்டும் இல்லாம அவரோட பிறந்த நாளுக்கு வாழ்த்து சொல்லி போஸ்டருமே ஒட்டியிருக்காங்க. அதுல பிரபாகரன் அப்படின்னு சொல்லும் போது தான் நாம் தமிழரோட அடையாளமே வந்து எல்லாருக்கும் தெரியுன்ற மாதிரி ஒரு பேச்சு இருக்கு. அவரோட போட்டோவை தவிர்த்துட்டு அந்த போஸ்டரும் ஒட்டியிருக்காங்க. ஸோ இந்த விஷயங்கள்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு என்ன சார் தோணுது? பிரபாகரன் படத்தை தவிர்த்துட்டு மற்ற தலைவர்களோட, இந்த முக்குழுத்தோர் தலைவர்களோட புகைப்படம்லாம் இடம் பெற்றிருக்கு. இல்லை, அதாவது அவருடைய படத்தை ஒன்றிய அரசு ஒரு தடை உத்தரவு போட்டிருக்கு, பிரபாகரனுடைய ஃபோட்டோவை யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி. அதுதான் காரணம், வேற ஒன்றும் இல்லை. அவருடைய படத்தை உபயோகப்படுத்தக்கூடாது. இந்த ஆடம்பரம் அப்படின்ற ஒரு விஷயத்த சீமான் மீது திணிச்சிருக்காங்களே, இது நீங்க எப்படி பாக்குறீங்க? ஆடம்பரம், இந்த ஆடம்பரமா செலவு பண்ணிட்டு மக்கள்னு பேசுறாரு. அந்த மக்களை எதுவும் பண்ணாம இவரும் மற்ற கட்சிகள் மாதிரி இந்த மாதிரி செலவு பண்ணிட்டு பர்த்டே ஃபங்க்ஷன்லாம் கொண்டாடிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. காலையில இந்த பக்கம் தான் வந்தேன், இந்த சைடு மாதிரி அந்த சைடு இந்த பாலத்துல போஸ்டர் ஒட்டியிருக்கான். ஒரு 20க்கு 6 அடி இல்லை, ஒரு நெட்டுக்கு 3 கட்சிக்காரன் ஒட்டியிருக்கான். அந்த ஒரு போஸ்டருடைய விலையே குறைஞ்சபட்சம் எப்படி போனாலும் ஒரு 5000 ரூபா வரும். அதை ஒட்டுற கூலி ஒரு 1500 ரூபா வரும். 6500 ரூபாய்க்கு ஒரு போஸ்டரை செஞ்சு ஒட்டியிருக்கானுங்க. அப்போ அதெல்லாம் எவ்வளோ ஆகும்? இவர் என்ன ஒரு 30-40 ஒரு சிங்கிள் பிட்டை போட்டு ஒட்டியிருப்பானுங்க. அதெல்லாம் தம்பிகள் வந்து அவர் விரும்பி செய்யறது, அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. ரெண்டாவது, நீங்கள் கேட்டீங்க கறி விருந்து தான். அவருடைய பிறந்த நாளைக்கு வந்ததுக்காக இந்த செலவு முழுக்க அவர் தான் பண்ணியிருக்காரு. என்ன காரணம்னா, நம்மளை தேடி பிறந்தநாள் வாழ்த்து சொல்ல வர்ற மக்கள் வெறும் வயிற்றோடு அனுப்பக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அவருக்கு எங்கிட்ட பணம் வருதோ வரலையோ, அவருக்கு அங்கே எஸ்டேட்டில் இருந்து கொஞ்சம் பணம் வரத்தான் செய்யும், வாடகையெல்லாம் வருது. அது அவங்க மாமியார் அவங்க துணைவியாருக்கு கொடுத்த சொத்துலேருந்து வருது, அதுலேருந்து செலவு பண்ணுறாங்க. இதெல்லாம் 3000 பேர் கறி விருந்து வச்சா என்ன மிஞ்சி போனால் ஒரு 5 லட்ச ரூபா வருமா? இது ஒரு பெரிய மேட்ராமா, ஜிஜிபி மேட்ருமா? இல்லை, இந்த மாதிரி விமர்சனங்கள்லாம் சமூக வலைதளத்தில் எழும்புது இல்லையா? அதாவது தும்முனா கூட இந்த மாதிரி, அதாவது இவர் சீமான் தும்முனாரு, சீமான் இந்த தலைவலிக்கு இந்த தைலம் தைச்சாரு அப்படின்னு போட்டால் தான் தப்பு. இவர் நல்ல சமாச்சாரம் தானே, விருந்து கொடுத்தாருன்னு தானே சொல்கிறாங்க. அது என்ன தப்பு இருக்குது? அது ஒன்றும் தப்பு இல்லை சார். இப்போ நவம்பர் 15ஆம் தேதி சீமான் அவர்கள் தண்ணீருக்கான மாநாடு வந்து நடத்த போகிறதா அறிவிச்சிருக்காரு. இந்த தண்ணீர் மாநாடு வந்து அவசியம் இல்லைன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? அது அவரை பொறுத்த மட்டும் அவசியம், என்னை பொறுத்த மட்டும் அவசியம் இல்லை. ஏன்னா மழை பெஞ்சுதான் எங்கே பார்த்தாலும் தண்ணி இருக்குது. மதுரையை சென்னையை சுற்றி எந்த இதில் பார்த்தாலும் புழலேரியிலேருந்து செம்பரம்பாக்கத்துலேருந்து எல்லா சென்னைக்கு குடிநீர் வழங்கக்கூடிய அத்தனை ஏரிகளிலும் தண்ணி அப்படியே ரெட் ஹில்ஸ் ஏரியிலேருந்து எல்லாம் தண்ணி ஃபுல்லாக இருக்குது. எல்லாம் 80% தள்ளி ஆயிடுச்சு. அதே மாதிரி ஒவ்வொரு மாவட்டங்கள்ல இருக்கக்கூடிய கம்மா கரை எல்லாமே வட சென்னை பகுதிகளெல்லாம் வந்து குடிக்க கூட தண்ணி வட சென்னையில நேற்றுக்கு எடுத்து போட்டான். வட சென்னையில பாத்தீங்கன்னா வீடெல்லாம் தண்ணியில மூழ்கி கிடக்குது. இந்த மாதிரி மழை பெஞ்சு இது இருக்கும்போது அந்த குழாயெல்லாம் எப்படி உங்க ஆட்சியில மக்கள் தண்ணியில மிதக்குறாங்கன்னா எல்லா இடத்துலயும் அப்படிதான் இருக்கும். புறம்போக்கு இடங்களுக்கு நிறைய இருக்கு. ரெண்டாவது, பள்ளத்துல கம்மாக்குள்ள வீடை கட்டிடுறாங்க. அப்ப தண்ணி தங்கத்துக்கும் பெர்மிஷன் கொடுத்து வாங்கி கட்டுறானுங்க வீடை. ஏமா 100க்கு 90 விழுக்காடு பெர்மிஷன் இல்லாம தம்மா கட்டிக்கிறாங்க. அதெல்லாம் ஏழைபாளையம்மா 10 இதில் பிளான் இல்லாமல் வீடை கட்டின்னு நீக்க போனாக்க அதுக்கு ஒரு கோர்ட்டில் ஒரு ஸ்டே கொடுத்துருவான். அவ்வளோதான். இதெல்லாம் வந்து நடைமுறையில் இருக்கிறது தான். அதனால் இதெல்லாம் ஒரு பிரச்சனை இல்லை. தண்ணி கஷ்டங்கிறது தமிழ்நாட்டில் இந்த நாங்கள் ஆட்சிக்கு வந்த இந்த 4 ஆண்டு காலத்தில் இல்லை. தண்ணி வறட்சிங்கிறதே இல்லை. ஏன்னா
மாதம் மும்மாரி பொழியுது, நல்ல மழை பொழிவு இருக்குது, நல்ல எங்கே பார்த்தாலும் பயிர்கள்லாம் செழிப்பாக வளருது, நல்ல விவசாய வித்துக்கள்லாம் இப்போ விதைக்கப்பட்டு அது அறுவடையாகி கொள்முதல் பண்ண முடியாத அளவுக்கு அந்த அளவுக்கு விளைச்சல் இருக்கு. அதனால நாடு சுவீட்சமா இருக்கும், கவலைப்படாதீங்க. தண்ணீர் பற்றாக்குறையே திமுக ஆட்சி காலத்துல கிடையாது அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்தை முன்வைக்கிறார். தஞ்சாவூர் மாவட்டத்துல போய் பாருங்க, வயல் பூரா தண்ணி தான். அதை சொன்னார, விவசாயம் புதைக்கப்பட்டது, விதைக்கப்பட்ட வயல் புதைக்கப்பட்டது தண்ணீரால். தண்ணீர் நிற்கிது, வட சென்னையில் தண்ணி நிற்கிது, ஓட வழி இல்லை, இருந்த பம்பு செட்டெல்லாம் துந்து போச்சு, தண்ணி கீழே ரொம்ப கீழே போயிடுச்சு. நான்லாம் என் வீடு கட்டும்போது 20 அடியில் தண்ணி எடுத்தேன். வண்ணாரப்பேட்டையில் 20 அடி பைப் இறக்குனா தண்ணி வரும். இப்போ 200 அடி இறக்க வேண்டியதாக இருக்குது. எந்த கிராம பகுதியிலே 200 அடி 300 அடி 1000 அடி இறக்க வேண்டியதாக இருக்குது. தண்ணீர் கீழே பூமிக்குள்ளே போயிடுச்சு. தண்ணீர் நிற்கிறதுக்கு காரணம் தண்ணீர் ஓடி வடிய இடம் இல்லாததால், வடிகால் இல்லாததால், அது ஓட கால்வாய் இல்லாத ஊரில் நிற்கிது தண்ணி. அது ஒரு பெருமையாக இருக்கு. ஊருக்குள்ள தண்ணி நிற்கிறது ஒரு பெருமையாக சொல்றாரு. திராவிட மாடல் கட்சியில ஊர் பூரா தண்ணி நிற்குதான். தண்ணியில மக்கள் எல்லாம் தத்தளிக்கிறார்கள், இன்ப வெள்ளத்திலே தத்தளிக்கிறார்களாம். செத்து செத்து பொழைக்கிறான். வீடெல்லாம் தண்ணி, வண்டியெல்லாம் தண்ணியில கிடக்கு, கார்லாம் தண்ணிக்குள்ள இருக்கு. அதற்கு காரணம் என்ன? சரியான முறையில அந்த பணி செஞ்சு முடிக்கல. இப்போ இந்த தண்ணீர் மாநாட்டுக்கான முக்கியத்துவம் என்னது? எதுக்காக? அதான் தண்ணீர்ங்கிறது முறைப்படுத்தணும். தண்ணீரை எங்க ஓடணும், எங்க வடியணும், எங்க தேக்கணும், யாருக்கு தண்ணி தேவைப்படுது, யாருக்கு தண்ணீர் தேவைப்படலை, இதை புரிஞ்சுக்கணும். தண்ணீர் மானானா தண்ணியை போய் கட்டி பிடிச்சிட்டு அழுவுறது இல்லை. அவங்கெல்லாம் மற்ற கட்சியெல்லாம் நினைச்சுக்கிட்டு இருக்கு தண்ணீர் நடுவர் போய் அப்பாவை கட்டி பிடிச்சி அழுவாருன்னு. அதல்ல. தண்ணீர் என்பது மனிதனுக்கும் மிருகங்களுக்கும் அனைவருக்கும், மரம் செடி கொடிகளுக்குமான ஒன்று. அந்த மழை இல்லைன்னா மரம் வாழாது, செடி வாழாது, கொடி வாழாது, நமக்கு பூ கிடைக்காது, காய்கறி கிடைக்காது, பழம் கிடைக்காது, ஆடு மாடுக்கு புல் கிடைக்காது. மனிதனுக்கு தண்ணி இல்லைன்னா செத்துருவோம். ஒரு 24 நாள் தண்ணி குடிக்காம இருக்க முடியுமா? முடியாது. அப்போ தண்ணீர் எவ்வளோ முக்கியமானது. அதை எப்படி சேகரிக்கணும், எப்படி சேமிக்கணும், எந்த வகையில முறைப்படுத்தி சேகரிக்கணும். வர்றீங்க, திறந்து விட்டா காவாயில போகுது, போய் கடல்ல கலக்குது, வர்ற தண்ணியை சேமிக்கிறது இல்லை. இப்போ வெளிநாடுகள்லாம் மழை தண்ணியை சேகரிக்கிறாங்க, சுத்திகரிப்பு பண்றாங்க, அதை பயன்படுத்துறாங்க. நம்ம நாட்டில் தான் பெய்கிற மழை பூரா கடலுக்குள்ள போகுது, ஓடுறது காவா கிடையாது. காவாவில் பார்த்தா எல்லாம் கண்டது கிடையாதெல்லாம் ஓடிக்கிட்டு இருக்கு. இப்போ அந்த வாய்க்காலில் பார்த்தீங்கன்னா குப்பை, கூலம், துணி, பேப்பர் இதெல்லாம் ஓடுது, ஒரு போய் அடைச்சிக்குது. இதெல்லாம் சரி பண்ணணும். இதை யார் பண்ணணும்? இந்த கவர்மெண்ட், இந்த தமிழக அரசு பண்ணலை. கேட்டாக்க தூய்மை பணியாளர்கள் இன்னைக்கு வரைக்கும் போராட்டத்தில் இருக்காங்க, ஆர்ப்பாட்டம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு பணி நிரந்தரம் பண்ணலை. அப்போ இதெல்லாம் சரிப்படுத்தணும்னா இது எதில் ஆரம்பிக்குது பாருங்க? தண்ணீரில் தானே ஆரம்பிக்குது. தண்ணீர் வேணும், குடிக்க தண்ணி வேணும், செத்தா குளிப்பாட்ட தண்ணீர் வேணும், பிறந்த குழந்தைய குளிப்பாட்ட தண்ணீர் வேணும், நம்ம எல்லாத்துக்குமே தண்ணீர் வேணும். வீடு கட்ட தண்ணீர் வேணும், ரோடு போட தண்ணீர் வேணும். தண்ணீரை பாதுகாக்கணும். நம்ம பாதுகாக்க தவறுறோம், அதனால ஓடி கடல்ல கலக்குது. அது விழிப்புணர்வு. விழிப்புணர்வை ஏற்படுத்ததான் இந்த ஆமா ஆமா. ஏன்னாக்கா நாளைக்கு நாம் தமிழர் கட்சி ஆட்சிக்கு வந்தால் எது எப்படி எல்லாம் நிர்ணயிக்கணும், மரத்தை எப்படி பாதுகாக்கணும், மண்ணை எப்படி பாதுகாக்கணும், மலையை எப்படி பாதுகாக்கணும், நீரை எப்படி பாதுகாக்கணும், இதையெல்லாம் பாதுகாத்தாதாண்டா நம்ம நல்லா வாழ முடியுங்கிறத இப்பவே பிள்ளைங்களுக்கு அறிவுரை சொல்றாரு, எடுத்து சொல்றாரு. நாம் தமிழர் பிள்ளைங்க அதெல்லாம் உள்வாங்கிக்கிட்டு ரொம்ப கருத்தியலோட இருக்காங்க. மற்ற கட்சி மாதிரி தண்ணின்னா என்ன, டாஸ்மார்க், மரம்னா என்ன, வெட்டி துட்டுக்கு விற்கிறது, கல்லுன்னா என்ன, பாறையை உடைச்சி விற்கிறது. அதல்ல. இதை கருத்து ரீதியெல்லாம் அந்த பிள்ளைங்களுக்கு புரிகிற அளவுக்காக ஒரு மாநாடு போட்டு சொல்லும் போது மரத்தின் மாநாடு அப்படிதான் என்னன்னு நிறைய முட்டா பயிலும் கேட்டாங்க. மரம் ரொம்ப வரம். மரம் இல்லைன்னா நம்ம வாழ முடியாது. காற்று இருக்காது, நீர் இருக்காது. இவர்களுக்கெல்லாம் தெரிஞ்சதெல்லாம் மரம்னா வெட்டணும், கட்டில் போட்டு படுக்கணும், சோபா போட்டு சாஞ்சிக்கணும், அது மட்டும்தான் தெரியும். அந்த மரத்தினால் நிறைய பயன்கள் இருக்கு, அதை சொன்னார். ஆடு மாடுகள் வளர்த்தே ஆகணும். அந்த ஆடு மாடுனால பால் இருக்குது, இன்னும் நிறைய பொருட்கள் கிடைக்குது, அந்த உயிரினங்களை காப்பாற்றணும் அப்படின்னு சொன்னார். குக்கு செய்தி நேயர்களுக்கு மிக்க நன்றி. கிட்டத்தட்ட 60,000 சப்ஸ்கிரைபர் தாண்டி போயிட்டு இருக்கோம். இதே போல தொடர்ந்து உங்களுடைய ஆதரவை அளிக்கவும், அது மட்டும் இல்லாமல் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.